திமுகவுல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாணி 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல ஏதாவது எடுத்தீங்களா? கலைஞர் ஜெயிலுக்கு போச்சு பணம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? யாரும் என்ன தாக்க வந்தீங்களா? நான் வந்து ஒண்ணு சொல்லப்பா. திமுக ரெப்ரசன்ட் யாராவது தலைவர் வந்து துறைமுகம் அனுப்பிச்சு வச்சாரா? இல்ல இல்ல, ஒரு அமைச்சர் வந்தீங்களா? தலைமைக்கு வந்து வரல. நீங்க சொந்த பாசத்துல ரயில வந்திருப்பீங்க. அண்ணாவோட பழம் கேளுங்க. நாங்கெல்லாம் வந்தோம் சார் அப்புறம் கனிமொழி வந்தது பாடு எல்லாம் படையெடுத்து எல்லா மந்திரி வருது. எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் பஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்? அழகிரி ஒரு நாள் வராரு. ஒன்னும் ரகசியம் இல்ல. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை பிற்பாடு கலைஞர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தான் நம்மள. நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க, ஸ்டாலின் தான் செஞ்சாலும் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதாங்க. சோதனைகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சொல்றேன், தயவு பண்ணி அரசியல்ல, அதுவும் நம்ம பதவியில இருந்துட்டோம், கொஞ்சம் ஹீட்டை தாக்கு முடியுங்க. படப்பட இதில் என்ன ஆச்சுன்னா 2G வழக்கில் ஆராசாவும் கனிமொழியும் திகார் ஜெயிலில் இருந்தாங்க. அதாவது அவங்க தப்பு பண்ண மாதிரி வழக்கில் வந்ததுனால அவங்க ஆராசா வந்து 15 மாதத்துக்கிட்ட ஜெயிலில் இருந்தார். ஆனால் இந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காசை பூரா கலைஞர் தொலைக்காட்சி தான் கொடுத்தேங்கிற மாதிரி சொல்லியிருக்க இந்த ஆடியோ லீக் வந்து இப்போ லீக் ஆகி ட்ரெண்டிங்கில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் இதோட பாதி ஃபஸ்ட்டு ஆடியோ தான் லீக் ஆகிருக்கு. செகண்ட் ஆடியோ பார்க்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.